விவிஐபி ஹெலிகாப்டர் ஊழல் விவகாரத்தில் ராஜினாமா செய்யப் போவதில்லை என்றும் பார்லிமென்டில் பிரச்சினையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ராணுவ அமைச்சர் அந்தோணி தெரிவித்துள்ளார். விவிஐபிக்கள் பயணம் செய்வதற்காக 12 நவீன ரக ஹெலிகாப்டர்களை இத்தாலியின் ஃபின்மெக்கானிகா நிறுவனத்தின் துணை நிறுவனமான அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் நிறுவனத்திடமிருந்து வாங்க இந்தியா செய்த ஒப்பந்தத்தில் 400 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த ஊழல் தொடர்பாக இத்தாலி அதிகாரிகள் ஃபின்மெக்கானிகா நிறுவன தலைமைச் செயல் அலுவலர் கியூசப் ஓசியை கடந்த வாரம் கைது செய்தனர். அதையடுத்து இத்தாலிய அதிகாரிகளிடமிருந்து ஊழல் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக சிபிஐ மற்றும் ராணுவ அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு இத்தாலிக்கு சென்றுள்ளது. இந்நிலையில் ஊழலுக்கு பொறுப்பேற்று ராணுவ அமைச்சர் பதவியிலிருந்து அந்தோணி பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. அதுகுறித்து கே அந்தோணியிடம் கேட்டதற்கு பதவி விலகும் அவசியம் எதுவும் இப்போது இல்லை என்று தெரிவித்தார். இத்தாலிய நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது என்றும் கூறிய அந்தோணி, ஊழல் நடந்திருப்பதற்கு வலுவான ஆதாரம் கிடைத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் கூறினார். ஹெலிகாப்டர் ஊழல் விவகாரத்தில் மத்திய அரசு எதையும் மறைக்கவில்லை என்றும் இந்த பிரச்சினையை பார்லிமென்டில் சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும் அந்தோணி தெரிவித்தார். That is why we are waiting for Parliament session. We are willing for a detailed discussion in the Parliament. Nothing to hide. We are willing to give all details to Parliament. And the whole nation also see what is happening. ஃபின்மெக்கானிகா நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய ராணுவ அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அதற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் எதிர்ப்பு தெரிவித்ததாக வெளிவந்த செய்திகளையும் அந்தோணி மறுத்தார். ஹெலிகாப்டர் ஊழல் விவகாரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்தோணி விளக்கம் அளித்தார்.